நான் திரும்பி பார்க்கிறேன். பள்ளிக்கூடம் முடியும் வரை காலுக்கு செருப்பு கிடையாது. ஒரு 3 கிலோமீட்டர் நடந்துதான் போக வேண்டும். சாலை சரியான சாலை இல்லை, மின் விளக்கு இல்லை. ஒரு துணிப்பை, அதில்தான் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு சென்றோம். நான் மட்டுமல்ல, அந்த மறையூர் கிராமத்தில் என்னுடன் படித்தவர்கள் அப்படித்தான். அதிலே இந்த ஹரிஜனர்களுக்கு பள்ளிக்கூடம் இருந்தது, ஆனால் அவர்களுக்கு படிக்க அனுமதி தரவில்லை. இதெல்லாம் கிராமத்தில் நடந்தது. ஒவ்வொரு தெருவுக்கும் பெரும்பான்மையாக ஒரு சாதியினர் இருந்தனர், மற்றொரு சாதியினரும் இருந்தார்கள், மற்ற சாதியினர்களும் இருந்தார்கள். பலவிதமான சாதிகள் எங்கள் கிராமத்தில் இருந்தது. நான் சொல்வதெல்லாம் சுமார் 500 வருடங்களுக்கு முன்பு. படிப்படியாகத்தான் எல்லாமே வந்தது. 11th படிக்கும் பொழுது அல்லது 10th முடிகிற தருவாயில் எனக்கு சைக்கிள் வாங்கி தந்தார்கள். ரேலி என்ற ஒரு சைக்கிள். அதுவும் செகண்ட் ஹேண்டு தான், நியூ கிடையாது, செகண்ட் ஹேண்ட். ஆனால் நல்ல சைக்கிள் அது. அதில் தான் நான் 11th போனேன், 10th முடிகிற டயத்துலேயும் போனேன். அதுக்கப்புறம் நாம் கல்லூரியில் படிக்கும் பொழுது பியூசி என்று சொல்வார்கள், ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ். இப்போ அது இல்லை. 10th அப்புறம் +1 +2 போயிடுச்சு. அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் கல்லூரி, டிகிரி 3 வருஷம். முதல் 2 வருஷம் தமிழும் ஆங்கிலமும், ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இருந்தது. செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் ஃபுல்லாக சப்ஜெக்ட் தான், லாங்குவேஜஸ் இல்லை. சைக்கிளில் தான் போவோம். ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே போவோம். நண்பர்கள்லாம் இருந்தாங்க, பள்ளிக்கூட நண்பர்கள், போகும் வழியில் சேர்ந்து கொண்ட நண்பர்கள். எங்களுடைய கிராம வாழ்க்கை அப்படித்தான் நடந்தது. ஆனால் வேலை வாய்ப்பு அங்கே இல்லை. சின்ன 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 இண்டஸ்ட்ரி தான், பெரிய இண்டஸ்ட்ரி எதுவுமே இல்லை. அப்போ எங்கே போக வேண்டும் என்றால் சென்னை தான். சென்னை தான் அப்பொழுதும் கேபிட்டல், இப்பொழுதும் கேபிட்டல், என்னாலுமே அதுதான் கேபிட்டல். வேலை போன உடனே வேலை கிடைக்கல, சும்மா இருக்கணுமேங்கிறதுக்காக டைப்ரைட்டிங் கற்றுக்கிட்டேன். 2 லெவல் ஹையர் வரைக்கும் போனேன். ஷார்ட் ஹேண்டு படித்தேன், லோயர் படித்தேன். எக்ஸாம்லாம் எழுதலை. அதனால் எனக்கு நல்ல ஸ்பீடு எழுத தெரியும், ஸ்பீடாக டைப் பண்ண தெரியும். அது எனக்கு கம்ப்யூட்டர் பயன்படுத்தும் பொழுது சுலபமாக இருந்தது. இப்படித்தான் அந்த கிராம வாழ்க்கை முடிந்து சென்னைக்கு ஒரு முறை சுற்றி பார்ப்பதற்காக வந்தேன். ஒரு ஸ்டேஜு 5 பைசா, கடைசி 20 பைசா. பாரிமுனைக்கு போகணுன்னா பெரம்பூர்லேருந்து 20 பைசா. இன்றைக்கி எல்லாமே மாறிப்போச்சு. ₹1 கீழே எதுவுமே கிடையாது. எதுக்கெடுத்தாலும் 10 ரூபா தான். ஆனால் பஸ்ஸில் டிக்கெட்டு
குறைஞ்சபட்சம் 5 ரூபா. எல்லாம் மாறிவிட்டது, தலைகீழாக மாறிவிட்டது. அப்போ தொடர்புக்கு என்ன, கார்டு இருக்கும், போஸ்ட் கார்டு, அதில் தான் தகவல் அனுப்புவோம். தந்தி இருக்கும், அது வேறு யாருக்காவது அனுப்பணுன்னா ஒரு தந்தி, அதுக்கு ஒரு போஸ்ட்மேன் போல் ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்துட்டு போவார். அந்த கிராமத்தில் யாராவது சொந்தக்காரவங்க இறந்துட்டாங்கன்னா அங்கேருந்து வந்து தகவல் வந்து சொல்லுவாங்க, நடந்து வந்து சொல்லுவாங்க, ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலேயோ வந்து சொல்லுவாங்க. அப்படித்தான் எங்களுக்கு இருந்தது. தொலைத்தொடர்பு தந்தி அப்பொழுது இல்லை. கார்டு இருந்தது, போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது கிராமத்தில். அதில் நாங்கள் எழுதி போடுவோம், போகும். ஏர்மெயில் லெட்டர் வரும். என்னுடைய தந்தையார் மலேசியாவில் இருந்தார். அத்தான் 2 பேரும், ஒருத்தர் சிங்கப்பூர், ஒருத்தர் மலேசியா. இங்கேருந்து நாங்கள் தகவல் அனுப்புவோம். எங்கள் அப்பாவுக்கு படிக்க தெரியும், எழுத தெரியும். மலேசியாவில் தான் ரொம்ப நாள் இருந்தார். அதுக்கப்புறம் உறவுக்காரர்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் இருக்கும்போது மிஞ்சி போனால் இதுதான், சிங்கப்பூர், மலேசியா, வேறு எங்கேயும் கிடையாது. இன்றைக்கி நிலைமை முற்றிலுமாக மாறிவிட்டது. ஆங்கிலம் தெரிந்ததால் உலகெங்கிலும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அதனால் வேலை பார்க்கவும் வாய்ப்பும் வந்தது. ஒரு தனியார் மருத்துவமனை, கல்லூரியில் அல்ல, தனியார் கம்பெனியில் தான் வேலை பார்த்தேன். கம்பெனி மூடும் நிலையில் நாங்கள் எல்லாம் வெளியேறிவிட்டோம். அதன் பிறகு எங்கு வேலை கிடைக்கும் என்று போது சிங்கப்பூர் வேலை கிடைத்தது. ஆனால் அது சரியாக இல்லை. என் படிப்பிற்கும் நானுக்கு வேலை பார்த்ததற்கும் தொடர்பே இல்லை. அது ஃபுல்லி என்ஜினியரிங். அதை விட்டுவிட்டு கொஞ்சம் சும்மா இருந்தேன். அதன் பிறகு குவைத் நாட்டில் வேலை கிடைத்தது. 2.5 வருடங்கள் நன்றாக இருந்தது, ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. பணத்தை சேதிக்க முடிந்தது. ஆனால் தொடர்பு அப்பொழுது இல்லை. ஃபோன் கிடையாது. ஆனால் ஃபோன் வாங்கினேன், பயன்படுத்தலை. இதெல்லாம் முடிஞ்சு சென்னைக்கு வந்த பிறகு தான் ஃபோனே வந்தது. நான் சொல்கிறதெல்லாம் 2000க்கு அப்புறம். இன்றைக்கி எல்லா வசதியும் இருக்குது. சொந்தமாக வீடு இருக்குது, பிள்ளைகள்லாம் திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு, எல்லாரும் குடும்பத்தோடு இருக்கிறாங்க. இப்போ அந்த மொபைலை வச்சு நான் சுற்றின ஊருக்கெல்லாம் எப்படி அதை சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தேன். ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 8000 வீடியோ, ஷார்ட் அண்டு பிக் வீடியோ போட்டிருக்கேன். அது பொழுதுபோக்காக ஆரம்பித்தது, அது இன்றளவும் தொடருது. அது ஒரு வாழ்நாள் சாதனை என்றே சொல்லலாம். ஒரு யூடியூப் தயார் செய்து அதன் மூலம் பேசுவது, அதை மற்றவர்களுக்கு பகிர்வது, அது இன்றளவிற்கு பொழுதுபோக்காகவும் மற்றவர்களுக்கு தகவலாகவும் இருக்கிறது. தமிழ் மொழி ஆர்வம் உண்டு, ஆங்கிலத்திலும் ஆர்வம் உண்டு. ஹிந்தி தெரியும், மலையாளம் பேச முடியும், மராத்தி தெரியும், ஜெர்மன் லாங்குவேஜ் நன்றாக தெரியும். இப்படியெல்லாம் பல மொழிகள் தெரிந்திருந்தாலும் எனக்கு தேவைப்படுவது ஆங்கிலமும் தமிழ் மட்டும்தான். இந்தியாவில் பல மாநிலங்களில் நான் பயணித்துள்ளேன். எனக்கு அப்பொழுது உதவியாக இருந்தது ஹிந்தி மட்டுமே. பல ரயில் நிலையங்களில்
ஹிந்தி மட்டுமே தெரியும், ஆங்கிலம் தெரியாதவர்கள் இருந்தார்கள். ஒரு ரயில் நிலையத்தில் மின் விளக்கே கிடையாது. அந்த லாந்தர் லேம்ப் வச்சு தான் இருந்தது அந்த ரயில் நிலையத்தில். இதெல்லாம் ஞாபகம், எப்படியெல்லாம் நாம் மாறி இருக்கிறோம் என்பதற்கு இந்த தகவலாக இருக்கும் எல்லோருக்கும். அதற்காகத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன். பதிவு செய்கிறேன் என்றால் என்ன, நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்கிறேன். எனவே வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது கடைசி காலத்தில் இன்னும் எத்தனை வருடம் இப்படி என்னால் பேச முடியும் என்று தெரியாது. எனவே வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத்தந்துள்ளது. இதுவரை சிறப்பாகத்தான் சென்று வருகிறது. இனிமேலும் தொடரும் என்று நம்புகிறேன். மற்றவர்கள் கையை பார்த்து வாழ்க்கை இல்லை, சொந்த காடில் வாழ்வதுதான் முயற்சி. எல்லா உறவுகளும் இருந்தாலும் தனக்கென்று எதுவும் இல்லை என்றால் கையேந்தும் நிலைக்கு ஆளாகக்கூடாது. இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்வது தான் எண்ணம். திங்க் சிம்பிள் என்று சொல்வார்கள். பெரிதாக நினை என்று. அப்படித்தான் நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே இதை காணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்க்கையில் எப்படி இருந்திருக்கும் என்று நீங்களும் நினைத்து பார்க்கலாம். அதுதான் இந்த பதிவின் நோக்கமே.